ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவ்ய பிரதோஷத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன திவ்ய பிரதோஷம்? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரதோஷ நாட்கள் எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடியவைங்க. பிரதோஷமானது சோமவாரத்தில் வந்தால் சோம பிரதோஷம், சனிக்கிழமையில் வந்தால் சனி பிரதோஷம் என விசேஷமாக கருதப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரையோதசியும் சதுர்த்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம், அதாவது ஜூன் 23 அன்று வருகிறது. சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். தரித்திரம் ஒழியவும், நோய் தீரவும், நோய்களின் துயர் மடியவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும். சோமவார பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வாழ்வில் இன்பம் பெறலாம். அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன், பால், பன்னீர், சந்தனம், வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிர்தம் வாங்கித் தரலாம். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் தூய பசும்பால் அபிஷேகம் வாங்கித் தரலாம். என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.